ஹலோ கைஸ், வெல்கம் டு தகவல்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு அகைன் ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அது எந்த இதுன்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அத்தாரிட்டி ஆஃப் ஏர்போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதில் தான் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேகன்சி உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே 224 கொடுத்துருக்காங்க. இதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5/3, தட் மீன்ஸ் நெக்ஸ்ட் மந்த்து 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதில் நீங்கள் எத்தனை வேகன்சி இருக்குது, என்னென்ன ஜாப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இதில் நான் உங்களுக்கு என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது இந்த இதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் உங்களுக்கு 3/2 அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ஜாப் போஸ்ட் 224. ஓகே, இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளிகேஷன். இந்த லிங்க்கை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். இதனோட லிங்க் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரெக்ரூட்மெண்ட் டேஷ்போர்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுறது அந்த லிங்க்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி காட்டுறதுனால அந்த லிங்க் யூஸ் பண்ணுங்கள். இது உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறது அதை நான் சொல்லியிருக்கேன். ஓப்பனிங் டேட் 4/2, தட் மீன்ஸ் முந்தா நேற்று தான் இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 5/3/2025. இது அடுத்த மாதம் March 5 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 224 வேக்கன்சிஸ் இருக்குது. சீனியர் அசிஸ்டண்ட் இருக்குது. சீனியர் அசிஸ்டண்ட் அதுலேயே போஸ்ட் கோடு 4 கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க. ஃபயர் சர்வீஸ், எலக்ட்ரானிக்ஸ், அக்கௌண்ட்ஸ், அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அஃபிஷியல் லாங்குவேஜுக்கு 4, அக்கௌண்ட்ஸுக்கு 21, சீனியர் அசிஸ்டண்ட் 47, ஜூனியர் அசிஸ்டண்ட் 152. அதேமாதிரி ஃபிசிக்கல் ரெக்ரூட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கணும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே பே ஸ்கேல் என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். சீனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 36,000 ஸ்டார்டிங்கே மென்ஷன் பண்ணியிருங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 31,000 ஸ்டார்டிங். ஏஜ் லிமிட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே 30 இயர்ஸ் மினிமம். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டும் உங்களுக்கு 30 இயர்ஸ் இருக்கணும். அப்பர் ஏஜ் லிமிட் 5 இயர்ஸ் ஆஃப் ரிலாக்ஸேஷன் இருக்குது SC/STக்கு. அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பர்சனல் அண்ட் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ் ஒவ்வொருத்தருக்கு இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அக்னிவீரில் இருக்கிறவங்க எல்லாம் இருந்தால் அவங்களுக்கு என்ன காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியல் லாங்குவேஜுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் இன் ஹிந்தி வித் இங்கிலீஷ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் லாங்குவேஜுக்கு டோட்டலாக இதில் எத்தனை எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி சீனியர் அக்கௌண்ட்ஸுக்கு பிகாம் இருக்கணும். பிகாம் MS ஆஃபீஸ் படிச்சிருக்கணும். 2 இயர்ஸ் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிஷியனுக்கு டிப்ளமோ இருந்தாவே போதும். டிப்ளமோ 2 இயர்ஸ் ரிலேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ்க்கு ஜூனியர் லெவல் அண்ட் ஃபயர் லெவல்ஸ் 10th பாஸ் ப்ளஸ் 3 இயர்ஸ் ரெகுலர் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் ஃபயர் இன்ஜின். 12th பாஸ் ரெகுலர் ஸ்டடி. 10th இதில் தான் 152 வேகன்சிஸ் இருக்குது. டிரைவிங் லைசன்ஸ் வேலிட் ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் இல்லை மீடியம் வெஹிக்கிள் ஏதாவது உங்களுக்கு ஒரு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் குட் போத் மேல் அண்டு ஃபீமேல் கொடுத்துருக்காங்க. ஐசைட்டு எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாவே இங்கே இருக்கும். வித்தவுட் கிளாஸ் இருக்கும். எப்படி நியர் டிஸ்டன்ஸ் விஷன் 6 to 6 இருக்கணும். N5 நியர் விஷன் ஃபங்க்ஷன் இருக்கும். ஹியரிங் நார்மல். மினிமம் ஹைட் பார்த்தீங்கன்னா ஹைட் நாட் லெஸ் தென் 167 இருக்கணும். ஃபீமேலுக்கு 157 இருக்கணும். ஜஸ்ட் 81 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். ஃபீமேல்ஸுக்கு நாட் அப்ளிகபிள். வெயிட் 55 kg இருக்கணும். 55க்கு கீழே குறையாமல் இருக்கணும். இவங்களுக்கு 45க்கு கீழே குறையாமல் இருக்கணும். அதேமாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் சிலபஸ் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா சீனியர் அசிஸ்டண்ட் அஃபிஷியல் லாங்குவேஜ் ரிட்டன் எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டியூரேஷன் 2 hours கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் லிட்ரஸி டெஸ்ட் MS ஆஃப் ஹிந்தி குவாலிஃபைங் நேச்சர் கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். சிலபஸ் 50% ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆன் சப்ஜெக்ட் ரிலேட்டிங் டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ப்ரிஸ்கிரைப்டு ஃபார் தி போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன இருக்கோ அந்த சப்ஜெக்டில் தான் 50% கொஸ்டின் இருக்கும். மீதி 50% கொஸ்டின் உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் இதில் தான் இருக்கும். மினிமம் பாஸ் மார்க்கு 50% மற்ற கேட்டகரிக்கு, 40% SC/ST PWD கேண்டிடேட்ஸ்க்கு. சீனியர் அசிஸ்டன்ட்ஸுக்கு ரிட்டன் எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு லிட்ரஸி டெஸ்ட் இன் MS ஆஃபீஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். அதேமாதிரி இவங்களுக்கு 70% கொஸ்டின்ஸ் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கும்.
எந்த இதுக்கு நம்ம எழுதுகிறோமோ அக்கௌண்ட்ஸ் எழுதுகிறாங்கன்னா இப்போ அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும். அதேமாதிரி சீனியர் அசிஸ்டன்ட் எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டூரேஷன் 2 hours, கம்ப்யூட்டர் பேஸ்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சிலபஸ். அதே ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபயர் சர்வீஸ்க்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் டூரேஷன் 2 hours. எஜுகேஷன் இவங்களுக்கு வந்து 50% தான் இருக்கணும். அதேமாதிரி ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு வந்து 100 மீட்டர் ரன்னிங், கேஷுவல் கேரிங் டெஸ்ட் இதில் இருக்குது. போல் கிளைம்பிங், ரோப் கிளைம்பிங், லேடர் கிளைம்பிங் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் எப்படி மார்க் போடுவாங்க அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபயர் சர்வீஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு செக்யூரிட்டி ப்ரிகாஷனாக இருக்கணும்ல, அந்த மாதிரி டீட்டெயில் வச்சு தான் அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. இதில் என்னென்ன டீட்டெயில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எவ்வளோ பாண்ட் ரெக்கவரி அமௌண்ட்டு, பாண்ட் டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீ வந்து 1000 கூட சொல்லியிருக்காங்க ஜென்ரலுக்கு. உமன் எஸ்சி எஸ்டிக்கு வந்து நோ அப்ளிகேஷன் ஃபீன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். சைன்அப் கொடுத்து நம்ம கொடுத்துட்டு எந்த இதுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அப்ளிகேஷன் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். இதில் ஃபோட்டோகிராஃப் வந்து 50 KB - 100 KB வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சிக்னேச்சர் இமேஜ் வந்து உங்களுக்கு பிளாங்க் இங்க் பெனில் தான் இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக நீங்கள் இதை நீங்கள் படித்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். சென்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து எங்கெங்கே சிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நார்த்தன் ரீஜியனில் லக்னோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு மேஜர் சிட்டிஸ் நார்த்தன் ரீஜியனில் தான் இவங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பே ப்ரொடெக்ஷன் எம்ப்ளாயி ஓகே, இன்சூரன்ஸ் டீட்டெயில் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். இதில் மெயின் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சேலரி டீட்டெயிலும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டேன். அவங்க ஃபஸ்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு சேலரி டீட்டெயிலும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எத்தனை வேக்கன்சி, என்றைக்கு லாஸ்ட் டேட்டுங்கிற வரைக்குமே உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஒர்க் இதெல்லாமே இங்கே இருக்க எங்களுக்கு மோஸ்ட்லி அஃபிஷியல் லாங்குவேஜ். ஸோ ஓகே, இதை பார்த்துக்கோங்க. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அந்த கமெண்ட்டில் நான் ரிப்ளை பண்ணுறேன். வேறு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தாலுமே எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.